ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். 2 டேஸாக சரியாக வீடியோ போட முடியல. ஏன்னா என்னோடய சிஸ்டர் இன் லாக்கு வந்துட்டு கேர்ள் பேபி வந்து பிறந்திருக்கு. அதனால் வந்து சரியாக என்னால் வீடியோ போட முடியல. எல்லோரும் ஸ்வீட் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்வீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு சென்னை அப்படின்னா ஃபுட்டுக்கு ரொம்ப ஃபேமஸான நம்ம மண்ணடி ஸ்ட்ரீட்டில் தான் வந்துட்டு வாங்கினோம். ஸ்வீட் கடை பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீ விநாயகா ஸ்வீட்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அசார்ட்டட் ஸ்வீட்ஸ் தான் வந்து வாங்கியிருந்தோம். என்னென்ன ஸ்வீட்ஸ் வந்து இதில் இருந்துச்சு அப்படின்னா லட்டு, ஒரு பாதுஷா, அதுக்கப்புறமேட்டு ஒரு சோன் பப்படி, 2 கீ மைசூர் பா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாமே வந்து இந்த பால்கோவா டேஸ்ட்டில் இருக்கிற மாதிரி மில்க் ஸ்வீட்ஸாக வந்து இருந்துச்சு. ஒன்று மட்டும் தேங்காய் பர்பி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு சோம்பப்படி இருந்துச்சு. அவ்வளோதான். மற்ற எல்லா டேஸ்ட்டுமே வந்து ஒரே மாதிரி வந்து நம்ம பால்கோவா சாப்பிட்ற மாதிரியான டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. கலர் மட்டும்தான் இந்த மாதிரி வெவ்வேறு கலரில் வந்துட்டு இருந்துச்சு. டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி தான் எல்லாமே இருந்துச்சு. எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு மில்க் ஸ்வீட்ஸ் அவ்வளோக்கா பிடிக்காது. அதனால நான் லட்டு, பாதுஷா மட்டும் எடுத்துகிட்டு மற்றது எல்லாமே மற்றவங்களுக்கு கொடுத்துட்டேன். இது ஸ்வீட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து இன்னொன்று ஃபிர்தௌஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்வீட் கடை இருக்குது. அங்கே வந்து லட்டு வந்து வாங்கியிருந்தோம். அங்கே எல்லா ஸ்வீட்ஸுமே மோஸ்ட்லி நல்லாயிருக்கும். இங்கேயுமே எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. வந்து இந்த நெய் மட்டும் இந்த மைசூர் பாக்கில் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே ஓகே தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 kg ஸ்வீட்ஸ் வந்து அசார்ட்டட் ஸ்வீட்ஸ் வந்து வாங்கியிருந்தாங்க. அது 3மே சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்வீட்ஸ் அண்ட் சாவரிஸ் மண்ணடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 900 ரூபீஸ் இருந்துச்சு. உங்களுக்கு யாருக்கும் வந்துட்டு ஸ்வீட்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாம். அந்த டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ப்ரைஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருக்குது. நாங்கள் லட்டு வந்து ஃபிர்தௌஸில் வாங்கியிருந்தோம். இந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லட்டு வந்து நார்மலாக இருந்தது. கீ வந்து அதிகமாக ஆட் பண்ணலை. பட் ஃபிர்தௌஸ் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீ லட்டு வந்து வாங்கியிருந்தோம். அதில் கீ வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது. எனக்கு பர்சனலாக பார்த்திங்க அப்படின்னா கீ லட்டை விட நார்மல் லட்டு வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். அது வந்து சாப்பிட்றதுமே நம்ம வந்து 2 லட்டு 3 லட்டுன்னு வந்து சாப்பிடலாம். கீ லட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒன்று தான் வந்து சாப்பிட முடியும். அந்தளவுக்கு வந்து அதை வந்து திகட்டிடும் ஒன்று சாப்பிட்டாலே. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் இருந்துச்சு நம்ம ஃபிர்தௌஸில் வாங்கினது. பட் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. 2 லட்டுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. நெய் வந்து அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லட்டு வந்து ரொம்ப நல்லாவே பிடிக்கும். அந்தளவுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 500 ml பாக்ஸ் வந்து நம்மளுக்கு 500 ரூபீஸ்க்கு வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த ஸ்வீட்ஸ்க்கு இந்த ப்ரைஸ் வந்து ஒர்த்துன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு அந்த ஸ்வீட் வந்து ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. இதில் ஒரு பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10லேருந்து 12 லட்டு வந்து இருந்துச்சு. 2 பாக்ஸுக்கு 24 to 22 லட்டு வந்து இருந்திருக்கும். அஃபோர்டபுள் தான். அதோட குவான்டிட்டியும் சரி குவாலிட்டியும் சரி ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. இந்த கடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி நல்லா வந்து செல் ஆகும். ரொம்ப ஃபேமஸான ஒரு கடை தான் ஃபிர்தௌஸ் வந்துட்டு. லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா அங்கப்பநாயக்கன் ஸ்ட்ரீட்டு, இத்துக்கா பள்ளிவாசல் பக்கத்தில் வந்துட்டு இது இருக்குது.